And it's very nice film. First half beautiful, second half It's a must watch. It's overall it's a very very nice movie. 4.5 rating I will give. family இந்த படத்தை பார்க்கலாமா? Yeah, it's a very nice family. Anyone, friends, and can go with friends, and it's very nice. எங்கனா லாக் அடிக்கிற மாதிரி இருக்குதா படம்? No. It's I never felt like that. It's really nice watching it. ஓவரால் ஃபேமிலி ஒர்த்தபிளா? Yeah. கிளைமேக்ஸ்ல எப்படி போச்சு படத்துல? Climax எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. It's a different genre. It's not a comedy or romance, nothing like that. But it's a thriller kind of. த்ரில்லர் இருக்கும்போது சில்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். There is nothing. There is no one. பிடிச்ச சீனு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் எல்லா சீனும் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து சீனெல்லாம் தேவையில்லாமல் சீனெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாமே கரெக்டான சீல் தான் போட்டு வச்சுருக்கு. அப்புறம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் ஆசிஃப் அலி நல்லா பண்ணியிருக்கு. அனுஷ்வரா ராஜனுக்கு வந்து கொஞ்சம் சீனு தான் இருக்குது. ஆனால் அவரோட பேஸில் தான் கதை போகுது. ஒரு த்ரில்லர் மூவி எப்படி இருந்து பார்க்கும்போது பிஜிஎம் ஒர்க் எல்லாமே ஒர்த்தபிளா அது ஒர்த்தபிள் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ட்விஸ்ட் வருவாங்க. அதில் வந்து ஒரு இன்டர்வல் பஞ்ச் இருக்குல்ல, அது மாதிரி சூப்பராக பண்ணி வச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருக்குது. ஒரு இது பேஸ் பண்ணி தான் போகிறது. இந்த முன்காலத்தில் நடந்த கொலை பற்றி அவங்க இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் போகுது. இந்த படத்தை வந்து சில்ட்ரன்ஸ்லாம் பார்க்கலாமா? ஏன்னா த்ரில்லர் ஒரு மூவி. நான் என் குழந்தை கூட்டி தான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு 2 வயசு குழந்தை இருக்குது. அவருக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒரு 5 இயர்ஸ் அதெல்லாம் தெரியல. எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியல. நான் அதை பற்றிலாம் யோசிக்கல. ஒரு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். அடிப்பொலி படம் நல்லா இருந்துச்சு. கேமரா எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆசிஃப் அலி நல்லா அடிபொலியாയിട്ട് அഭിനയിച്ചിട്ടുണ്ട്. பிடிச்ச சீன் வந்து ஆசிஃப் அலி வந்து ஒரு ஃபைட் பண்ணுவாங்க. ஒரு பிளேஸில் போய் வந்து 2 பேரை அடிக்கும். ஸோ அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னென்னா இனி என்ன நடக்கும்னு சொல்லி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. யார் அது பண்ணது, அந்த ஸ்டோரி நல்லா சூப்பராக போச்சு. லேகல் அந்த மாதிரி எதுவும் இல்லை. சூப்பர் மூவி ப்ரோ. ஆமாம், ஃபேமிலி மூவி தான். சூப்பராக நல்லா இருந்துச்சு. பயங்கர என்ன த்ரில்லிங்காக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபுல்ஃபில்லிங். ஸோ they took some incidents from the past, they connected it in the future. Yeah, a nice movie. Yeah. எல்லா சீனும் பிடிச்சது. not a specific. And படம் நல்லா இருந்தது. பிடிச்சது படமே நல்லா இருந்தது. ஆசிஃப் அலினா பிடிக்கும். அதான் நல்லா இருந்தார். நல்ல டைம் தான் ப்ரோ. வரும் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ப்ரோ ரெண்டு ஹாஃபும் எங்கேஜிங்காக இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது சீரிஸ் ப்ரோ. ஏன்னா 2 ஹவர் கிட்ட ஒரு படம் லாக் அடிக்கிற மாதிரி ப்ரோ. ஆக்சுவலி பிளாட் ப்ரெடிக்டபிள் தான். ஆனால் இருந்தாலும் அதை நல்லா கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஒரு த்ரில்லர் மூவி எப்படி இருந்துச்சு? ஒரு பிஜிஎம் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? பிஜிஎம் நல்லா இருந்தது. எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே சீன் பெஸ்ட் ஒரு சீன் பெஸ்ட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. எப்படி பண்ணாங்கிறது. இன்டர்வல் அதுவும் நல்லா இருந்தது. நல்லா லைக் செகண்ட் ஹாஃப் பார்க்க வைக்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் ஒர்த்தா இருந்ததா? நல்லா இருந்தது. இந்த படம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? ஏன்னா ரொம்ப இருக்கு த்ரில்லரு. பார்க்கலாம் போது தாராளமாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்கும். இப்போ படத்தில் உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப எல்லாமே பிடிச்சிருக்கும். ஆக்டிங் ஆசிஃப் அலி, அனுஷ்வரா எல்லாமே ஆக்டிங் பிடிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லெங்க்தியாக இருந்தது. இல்லை லேக் இல்லை. கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருக்கும். இல்லை, சஸ்பென்ஸ் மூவி தான். சஸ்பென்ஸ் த்ரில்லர்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரி ஒரு என்ன சொல்கிறேன், நமக்கே ஒரு ஹார்ட் கூப்ஸ் பம்ப்ஸு, நம்ம ஹார்ட் பீட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் பழைய கால மூவிஸோட கிளிப்ஸு ப்ளஸ் எல்லா டைட்டில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தது. ப்ளஸ் எல்லாமே ஒரு டைம் லைனில் சிங்க் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் சூப்பராக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அது யாருன்னு கண்டுபிடிக்கிறது நமக்கும் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நம்ம ஒரு வில்லன் கேரக்டர் எப்படி வரும், மீன்ஸ் வில்லனே நம்ம எப்படி என் பண்ணுவோம், நம்ம ரொம்ப கியூரியஸாக இருக்கும்.
ஓவரால் ஒர்த்தா இருந்ததா? ஒர்த்தாக இருந்துச்சு, சூப்பராக லேக் அடிக்கிற மாதிரி இருந்ததா படம்? இல்லை லாக் அடிக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகல. கிளைமேக்ஸ் எப்படி? எல்லாம் சூப்பராக இருக்கு. கிளைமேக்ஸ் ஓகே ஒர்த். கிளைமேக்ஸ் தான் பிடிச்சது. கிளைமேக்ஸ் படம் மூலமா என்ன சொல்ல வராங்க? நல்லா இருக்கு. இந்த மாதிரி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கானா படம்? ஆமாம் பிடிச்சிருக்கு. 2 ஹவர் கிட்ட படம் லேக் அடிக்குதா? இல்லை நல்லா செம்மையாக இருக்கு. ஓவரால் படம் சூப்பரா இருக்கா? சூப்பராக இருக்கு.